யாரோட உறவு கொள்ளணும் அப்படின்னு நம்ம நாகரிகம் அடைஞ்ச பிறகு நமக்குள்ள ஒரு நடைமுறை இருக்குதானே. அந்த நடைமுறையைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று பெரியார் சொல்லி இருக்கிறார். இல்ல அது ஏற்கனவே கடைபிடிச்சிட்டு இருக்காங்கிற போது ஏன் இந்த கருத்தை பெரியார் சொல்லணும் அந்த இடத்துல? இல்லையே, ஒரு இடத்துல ஒரு வரலாற்றை சொல்றார், உறவு முறை பற்றிய ஒரு வரலாற்றை சொல்றார். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்றார். இப்போ இதில் எது சரி எது தவறு இதான கேள்வி. உலகம் பூரா இப்படி பல்வேறு விதமான உறவு முறைகள், பல்வேறு காலங்களில் சாதியாச்சாரம், மதாச்சாரம், இந்த வார்த்தைகள்லாம் அவர் சொல்கிறார். தேசாச்சாரம் என்று பல விதமாலாம் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு பொது பண்பாடு, பொது ஒழுக்கம் வேணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உடல் விஞ்ஞானத்தின் படியும், அவர் சொல்கிறது உடல் விஞ்ஞானத்தின் படியும் அறிவியல் ஒழுக்கத்தின் படியும் நம்ம ஒரு வரைமுறையை உருவாக்கி கொள்ளணும். அந்த வரைமுறை என்பது நாம் யோசித்து பகுத்தறிவோடு முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. ஏன்னா ஒன்றா இல்லை, இப்போ தமிழ் சமுதாயத்துக்குன்னு ஒரு பொது பண்பாடு இல்லை, பல்வேறு விதமான பண்பாடுகள் இருக்குது. மனித குலத்துக்குன்னு ஒரே விதமான பண்பாடு இல்லை. இதை சொல்லிட்டு எது இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இதில் அவங்க சொல்லக்கூடிய அர்த்தம் விளக்க நான் இன்னும் கூட சொல்கிறேன். இதை சீமான் சொல்லட்டும், நான் தெளிவாக முழு கற்றையுமே எடுத்து வெளியிட்டு அதனுடைய ஒவ்வொரு பகுதியையும் விளக்கி சொல்லி எப்படி இவங்க சொல்கிற மாதிரி இல்லை, இவங்க சொல்கிறதுக்கு நேர்மாறானதைத்தான் பெரியார் சொல்லியிருக்கிறார் என்று நான் சொல்லியிருக்கேன்.